ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா PMGKY பிரதமர் கரீப் கல்யாண் திட்டம், பிரதன் மந்திரி கரீப் கல்யாண் திட்டம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதார ரீதியாக பலவீனமான மக்களுக்கு நிதி, உணவு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்குவது. பிரதன் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாங்கிறது இங்கிலீஷில், தமிழில் பிரதன் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாங்கிறது ஹிந்தியில், தமிழில் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டம். இது திட்டத்துக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக பலவீனமான மக்களுக்கு நிதி, உணவு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்குவது. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதன் முக்கிய அம்சங்கள்: இலவச தானியங்கள் வழங்குவது, பெண்களுக்கு நிதியுதவி வழங்குவது, முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், 3 இலவச LPG சிலிண்டர்கள், EPF-இல் 12% பங்களிப்பு, சுகாதார ஊழியர்களுக்கு 50 லட்சம் மதிப்பு காப்பீடுகள். புரியுதுங்களா? இந்த திட்டத்திற்கு 1.7 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கோவிட் போன்ற அவசர காலங்களில் ஏழை மக்களின் அடிப்படை தேவைகள், உணவு, பணம், எரிவாயு அனைத்தையும் உறுதி செய்யும் வகையில் செயல்படுது. இந்த பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டம், பிரதமர் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாங்கிறது எதுக்காண்டி மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா, இது 2015 ஆரம்பித்தாலும் கொரோனா டைமில் தான் இது ரொம்ப ஸ்பீடாக அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா கொரோனா டைமில் மக்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியலை. அப்போ மக்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா உணவு தேவை. அப்போ 2019 இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 5 கிலோ அரிசி கொடுத்தாங்க, 5 கிலோ கோதுமை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொரோனா டைமில் சுண்டகலை கொடுத்தாங்க. அதே மாதிரி அதான் பொருளாதார ரீதியாக பலவீனமான மக்களுக்கு நிதி, உணவு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்குவது. இது உணவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதான் இலவச தானியங்கள் வழங்குதலோடு நிற்காமல் பெண்களுக்கான நிதி உதவி கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு. முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் கொடுக்கறது. நம்ம பார்த்த உஜ்வால் யோஜனா 3 இலவச சிலிண்டர்கள் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் BF நம்ம இப்போ BF பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ப்ளஸ் தனியாரில் ஒரு 1000 ரூபா பிடிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபா போடும். அதே மாதிரி இதுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபா போடுவாங்க, தனியாரில் வேலை பார்க்குற அந்த கம்பெனி தான் 1000 ரூபா போடும். அப்படி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு 12% பங்களிப்பு. அது மட்டும் இல்லாமல் சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி உள்ள சுகாதார ஊழியர்களுக்கு 50 லட்சம் காப்பீடுகளும் இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் 1.7 லட்சம் கோடி ரூபா பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கோவிட் டைமில் மக்களின் அடிப்படை தேவைகளாக என்ன சொல்கிறாங்க, உணவு, பணம், எரிவாயு. இதுதான் ஒரு மக்களோட அடிப்படை தேவை. அந்த ஒரு அடிப்படை தேவையை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆரம்பித்தது தான் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்மளுக்கு என்றைக்கும் ஊக்கம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.